ஹாய் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோரி இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கதிர் என்ன பண்ணுறாரு, அவங்க மாமாவுக்கு ஃபோன் போட்டு திருச்சிக்கு நான் வரேன்ற மாதிரி சொல்கிறாரு. அவரும் ஓகே சொல்லிடுறாரு. இதை பார்த்த ராஜிக்கு வந்து ஒரு மாதிரி டவுட் ஆகிடுது. யார்கிட்ட பேசுகிறேன்னு, இல்லை என் ஃப்ரெண்டு கஸ்டமருன்ற மாதிரி ஏதோ மாற்றி மாற்றி பேசுகிறாரு. அவங்களுக்கு அப்படியே டவுட் ஆகுது. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா மீனா வந்து தங்கமயில் கிட்ட ஃபோனில் பேசுகிறத இவர் வந்து ஒரு மாதிரி டவுட்டாக கேட்டு யாருன்னு கேட்குறாரு ஃபோனில். இவங்க வந்து ஷாம்லான்ற மாதிரி சொல்லணுன்னா இவர் என்ன பண்ணுறாரு, எனக்கு கொஞ்சம் காசு வேணும் போய் எடுத்துட்டுவான்னு சொல்லிட்டு ஃபோனை செக் பண்ணுறாரு. அதில் ஷாம்லான் தான் இருக்குது. ஆனால் இவன் ஏன் வினோதமாக நடந்துக்கிறா அப்படின்ற மாதிரி செந்திலுக்கு வந்து மீனா மேலே ஒரு டவுட் வருது. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா வடிவு வந்து முத்துவை வந்து சாப்பிட கூப்பிட்றாங்க. முத்துவேல அவர் வந்து இல்லை எனக்கு வேணான்றாரு. இல்லை சாப்பிடுங்கன்னு சொன்னோன்னே போய் இவர் பேருக்கு சாப்பிட்றாரு. அவருக்கு பிடிக்காதனால என்ன பண்ணுறாரு, பாதியிலே கை கழுவிட்டு எழுந்ததுனால எல்லாம் அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ஏன் இவர் இப்படி நடந்துக்கிறாருன்ற மாதிரி எல்லாரும் பார்க்குறாங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா கதிர் வந்து ரொம்ப அவசர அவசரமாக கிளம்பி என்ன பண்ணுறாரு, அம்மா கிட்டேயும் அவங்க அப்பா கிட்டலாம் சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்போ ஃபோனை மறந்து ரூம்லேயே வச்சுட்டு வந்திருப்பாரு. அதை எடுத்து என்ன பண்ணுறாரு, அவங்க மாமாவுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறாரு. இந்த மாதிரி நான் அங்கே இருக்கேன் வந்துருங்கன்ற மாதிரி அனுப்புறதை வந்து ராஜி கேட்டுட்டு யார்கிட்ட வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறேன்னா கஸ்டமர் கிட்ட தான் அப்படின்ற மாதிரி சமாளிக்கும் போது இவங்களுக்கு இன்னும் டவுட் அதிகமாகிடுது. அவசர அவசரமாக கிளம்பி வெளியில் வந்து நின்றுறாரு. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா மீனா என்ன பண்ணுறாங்க, கோவிலுக்கு கிளம்புறாங்க. செந்திலும் வரேன்றாரு. அப்போ இவங்க என்னன்றாங்க, இல்லை நீங்கள் பாருங்கள் சரியாக கூட தூங்கலை, நீங்கள் தூங்குங்கன்ற மாதிரி அவரை வீட்லேயே விட்டுட்டு அங்கேருந்து அப்படியே எஸ்கேப் ஆகி விறுவிறுன்னு கோவிலுக்கு கிளம்பி வரா மாதிரி காமிக்கிறாங்க. அடுத்த சீன் வந்து இவர் என்ன பண்ணுறாரு, முத்துவேல் வந்து திருச்சிக்கு கிளம்புறாரு. அப்போது சக்திவேலும் கூட வரேன்னு சொல்வார். இல்லை இல்லை நான் ஒரு நல்ல விஷயமா போகிறேன், அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்ற மாதிரி சமாளிச்சுட்டு என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து வீட்டில் விட்டு வெளியில் வராரு. அப்போது இந்த பக்கம் வந்து கதிரை பார்த்ததை வந்து இவர் பார்த்துருவார் சக்திவேல். அப்படியே இன்னைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.